கார்லிக் சிக்கன் இவ்வளோ நாள் நம்ம ஹோட்டலில் தான் வாங்கி சாப்பிட்ருப்போம். இது ஈஸியாக வீட்டிலேயே பண்ணலாம். எப்படி பண்ணலான்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நீங்கள் என்னோட சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் என்ன வீடியோ போடாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சிடலாம். கடாய் ஹீட் ஆனது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணுங்க. 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணுங்க. சோம்பு நல்லா ஆயில்ல ஃப்ரை ஆனதும் 2 பெரிய சைஸ் ஆனியன் கட் பண்ணி ஆட் பண்ணிடலாம். நாம இது எல்லாத்தையுமே அரைக்க தான் போறோம், அதனால எவ்வளோ பெருசா கட் பண்ணாலும் ப்ராப்ளம் இல்லை. சீரகத்தை இந்த மாதிரி லைட்டாக க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணுங்க. இல்லைன்னா 1 டேபிள் ஸ்பூன் சீரக பொடி ஆட் பண்ணுங்க. சீரகம் நம்ம ஆட் பண்ணதுமே நல்ல ஒரு ஸ்மெல் வரும். இந்த டைம்ல நம்ம பூண்டை ஆட் பண்ணிடலாம். முழுசா இருக்கிற ஒரு பூண்டை ஆட் பண்ணுங்க. இது கார்லிக் சிக்கன்னால கார்லிக் ஃப்ளேவர் நமக்கு கண்டிப்பா கிடைக்கணும், அதனால நிறையவே ஆட் பண்ணுங்க. வெங்காயம் லைட்டா வதங்கினதும் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு சேர்க்கறதுனால வெங்காயம் சீக்கிரமாவே வதங்கிரும். ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணுங்க. 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணுங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகணும், ஆனியன் நல்லா வதங்கணும். ஆனியன் நல்லா வதங்கிட்டு நாம இப்போ ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறுனது ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இதை நாம அரைச்சி எடுத்துக்கலாம். அகைன் கடாய் ஹீட் ஆனது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணுங்க. ஸ்மால் பீஸ் பட்டை ஆட் பண்ணிடலாம். 2 கிராம்பு ஆட் பண்ணுங்க. 2 ஏலக்காவை லைட்டா கிரஷ் பண்ணி ஆட் பண்ணுங்க. இப்போ நம்ம அரைச்சு வச்சதை இதுல ஆட் பண்ணிடலாம். முடிஞ்சவரை தண்ணி சேர்க்காமலே அரைச்சு எடுத்துக்கோங்க. தேவைப்பட்டா மட்டும் கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணுங்க. ரெண்டு தக்காளியை ரொம்ப பொடியா கட் பண்ணி ஆட் பண்ணுங்க. தக்காளி நல்லா வதங்கினதும் நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணிடலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் ஆட் பண்ணுங்க. நீங்க எவ்வளவு காரம் சேர்த்துப்பீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மிளகாய் தூள் ஆட் பண்ணுங்க. 1.5 டீஸ்பூன் தனியா தூள் ஆட் பண்ணுங்க. ஃபைனலா 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணுங்க. மசாலாவோட பச்சை வாசனை போறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. பூண்டு வெங்காயத்தை இந்த மாதிரி ரொம்ப பொடியா கட் பண்ணி ஆட் பண்ணுங்க. இப்போ நம்ம இதில் சிக்கன் ஆட் பண்ணிடலாம். சிக்கனை ரொம்ப பொடியாகவே கட் பண்ணி ஆட் பண்ணுங்க. நான் இன்னைக்கு 1/2 கிலோ சிக்கன் ஆட் பண்ணியிருக்கேன். சிக்கனை மசாலால நல்லா மிக்ஸ் பண்ணதும் சிக்கனுக்கு தேவையான உப்பு இப்போ ஆட் பண்ணிடலாம். இது செமி கிரேவியாக தான் இருக்கணும், அதனால ரொம்ப கொஞ்சமாகவே தண்ணி ஆட் பண்ணுங்க. நம்ம அரைச்சி எடுத்த மிக்ஸி ஜாரில் தான் நான் தண்ணி ஆட் பண்ணுறேன், அதனால தான் தண்ணி இந்த கலரில் இருக்குது. அதனால நீங்கள் வேறு ஏதோன்னு நினச்சிக்காதுங்க.
லைட்டாக கொதிச்சதும் மூடி போட்டு வேக வைக்கலாம். ஒரு 15 மினிட்ஸ் வேக வச்சாலே போதும். ஒரு ஹாஃப் லெமனை இந்த மாதிரி புளிஞ்சு எடுத்துக்கோங்க. இதை நம்ம கிரேவியில் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு பதிலாக தயிர் கூட ஆட் பண்ணிக்கலாம். தயிர் ஆட் பண்ணுறீங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஆயில் மேலே லைட்டாக பிரிஞ்சு வரும். இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இப்போ நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிக்கலாம். மேலே கொஞ்சமாக மல்லி இலை தூவிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்மளோட கார்லிக் சிக்கன் ரெடி. எல்லாருமே இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.